விஜய்க்கு கூடும் கூட்டம் ஓட்டாக மாறாது என்று பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மக்களின் செல்வாக்கை இழந்துவிட்ட திமுக விஜயை பயன்படுத்தி ஓட்டுகளை பிரிக்க முயற்சி செய்கிறது என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மதுரை மேலூர் தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் எம்பி விஸ்வநாதன் போட்டியிடுவார் என அக்கட்சி அறிவித்துள்ளது. தமிழக தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நெல்லையில் ஞாயிற்றுக்கிழமை செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக தேர்தல் அறிக்கை ஹீரோ என்று கூறினார்கள், அது ஒரு ஜீரோ அறிக்கை என்று. நயினார் நாகேந்திரன் 5 ஆண்டுகால திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்றார். தொடர்ந்து கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், நடிகர் விஜய்க்கு கூடும் கூட்டத்திற்கு ஓட்டுக்கும் சம்பந்தமில்லை, அவர் ஒரு சினிமா நடிகர், தேர்தல் முடிந்த பிறகு அதற்கான விளக்கம் தெரியும் என்றார். ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் தலைவர் நிதிஷ்குமார் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் பொருட்டு பீகார் முதல்வர் பதவியில் இருந்து அண்மையில் விலகுவதாக அறிவித்தார். கூறியபடியே அவர் பீகாரிலிருந்து மாநிலங்களவைக்கும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் மாநிலங்களவை எம்பியாக நிதிஷ்குமார் ஏப்ரல் 10ஆம் தேதி பதவியேற்க உள்ளதாக பீகார் பாஜக தலைவர் சஞ்சய் சரோகி ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்தார். பதவியேற்பு விழாவை தொடர்ந்து அமைச்சரவை விரிவாக்கம் குறித்த ஆலோசனை நடத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் பீகாரில் அடுத்த முதல்வர் யார் என்பது அறிவிக்கப்படாமல் உள்ளதால் அவர் இன்னும் தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல், பாரதிய ஜனதா வேட்பாளர்கள் அனைவரும் நாளை வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளனர் என்றும், தேச விரோத மற்றும் தமிழக விரோத திமுக காங்கிரஸ் கூட்டணியை மக்கள் நிச்சயம் தோற்கடிப்பார்கள் எனவும் கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு விஜய் மீண்டும் சினிமாவில் நடிக்க வேண்டியிருக்கும் என தெரிவித்த அவர், மக்களின் செல்வாக்கை இழந்துவிட்டோம், மக்கள் தோற்கடிக்க முடிவு செய்து விட்டனர் என்பதை திமுக புரிந்து கொண்டுள்ளது. இதனால் விஜயை முன்னிறுத்தி திமுக எதிர்ப்பு ஓட்டுகளையும் மக்களின் கோபத்தையும் பிரிக்க முயற்சி செய்கிறார்கள் எனவும் கூறினார். மக்கள் மிகவும் புத்திசாலிகள், தங்களுக்கு எது நல்லது தேவை என்பதை புரிந்து கொள்வார்கள். அவர்கள் இந்த தவறை மீண்டும் செய்ய மாட்டார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஓட்டு போட்டு ஆட்சிக்கு கொண்டு வருவார்கள் என நம்பிக்கை தெரிவித்தார். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 28 சட்டசபை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. அதில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் 27 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அக்கட்சி அறிவித்தது. மதுரை மாவட்டம் மேலூர் தொகுதிக்கு மட்டுமே வேட்பாளர் அறிவிக்கப்படாமல் இருந்தது. இந்நிலையில் மேலூர் தொகுதிக்கு வேட்பாளரை காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. அங்கு விஸ்வநாதன் போட்டியிடுவார் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் அறிவித்துள்ளார். இவர் காஞ்சிபுரம் தொகுதி முன்னாள் MP ஆவார்.